நீங்கள் 100 பேர்த்துக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு உயர்ந்து வரணும். தமிழ்நாடு தான் வந்து தொழில்துறையிலேயே நம்பர் 1 மாநிலமாக வந்திருக்கு. பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்க, அவங்க ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறணும், இந்த இந்தியா வந்து எக்கனாமி இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும், அதுக்கு உங்களுடைய வார்த்தைகள். The greatest of all time, a man of lies of disguise. Can't you see it in my eyes? The greatest of all time, an agent with a secret, a soldier, the deepest, a father to a family. The greatest, come follow me. வணக்கம் சார். என்ஜிஏ டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேட்டருக்கு வருகை தந்ததற்கு மிக்க நன்றி. பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்க, யங் ஸ்டேஜில் நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறணும், இந்த இந்தியா வந்து எக்கனாமி இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும், அதுக்கு உங்களுடைய வார்த்தைகள் கொஞ்சம் உங்களுக்கு. அதாவதுங்க, இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஜென்ரேஷன், இப்போது 3வது ஜென்ரேஷன் நடக்கிறதா நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி தான் இந்தியா இருந்தது. செகண்ட் ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அப்பா காலத்தில் அதை தொழில் முனைவோர்கள் நிறைய பேர் மாறினாங்க, ஜாப்புக்கு போனாங்க. அதாவது அவங்களுக்கு கொஞ்சம் படிப்பறிவு குறைவாக இருந்தாலும் தொழிலில் ஒரு வைராக்கியத்தோடு சாதிக்கிறதுனவங்க வந்து செகண்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் மேனாக உருவாகிறப்ப இந்தியா வளர்ச்சி, அதில் தமிழ்நாடு அபரிமிதமாக வளர ஆரம்பித்தது. தேர்டு ஜென்ரேஷனில் இன்னும் மாணவர்கள்லாம் அதிகமாக ஜாப்புக்கு போக வேண்டாம்னு சொல்ல, ஜாப்போட நீங்கள் வந்து ஒரு தன்னம்பிக்கை வளர்த்தி தொழில் முனைவோராக நீங்கள் வரணும். அதுக்கு தமிழ்நாடு அரசு, நமது முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய ஒரு உதவிகரமாக இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பிலிருந்து தொழில் முனைவோர்களாக மாற்ற முழு ஒத்துழைப்போட இந்த தமிழ்நாட்டை வளர்த்தெடுத்து இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள்லேயே இன்னைக்கு தமிழ்நாடு தான் வந்து தொழில்துறையிலேயே நம்பர் 1 மாநிலமாக வந்திருக்கு. இன்னும் இளைஞர்கள் மாணவர்கள் அதிகமாக நீங்கள் வேலைக்கு போகிற மைண்ட் செட்டப்லேயே இருக்காமல் தொழில் முனைவர்கள் ஆகணுங்கிற ஒரு மைண்ட் செட்டப்பை நீங்கள் உருவாக்கி நீங்கள் 100 பேர்த்துக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு உயர்ந்து வரணும். அதுக்கு நமது அரசு மிக முக்கியத்துவம் கொடுத்து மிக உறுதுணையாக இளைஞர்களை நல்ல வழியில் அழைத்து செஞ்சுட்டு இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கோன்னு கேட்டுக்கிறேங்க. வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய நல்வார்த்தைகளை எங்களுடைய மாணவர்களும் இந்த தமிழ்நாட்டினுடைய மாணவர்களும் பின்பற்றுவார்கள் என்று உங்களுக்கு முக்கியமான நம்பிக்கையை கொடுத்து இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி.